வெல்கம்ஸ் டு உஷாஸ் கிச்சன் ஹோம்மேட். உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டாமல் அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணெயை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் தரக்கூடிய இந்த எண்ணெயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 கிலோ நெல்லிக்காய், ஒரு ஆலிவரா ஜெல், செம்பருத்தி இலை ஒரு 15 எடுத்துக்கோங்க, 100 கிராம் கருஞ்சீரகம், 4 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கக்கூடாது, 1 பை 1 போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. சிலு சிலுன்னு அழகான சவுண்டு கேட்கோங்க. அதை கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். அண்ட் இதனோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், ஸோ ஸ்மெல்லு நல்லா இருக்காது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க ஃபைனலாக கொஞ்சமாக நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் தேய்க்கும் போது சளி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா ஆறின பிறகு இப்போது ஒரு ஃபில்டர் வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் கண்ணாடி பாட்டிலெலாம் எடுக்கலை. கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய பசங்க அதை எப்படியுமே உடைச்சிருவாங்க, அதனால நான் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஃபைனலாக இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரேபிட்டோட பிளட்டு. இப்போது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. நம்ம கிளாத் எடுத்துகிட்டு போனால் போதும், அண்ட் ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த பிளட்டில் டிப் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டில் அது லைட்டாக உலர வச்சாலே போதுமானது. கிட்டத்தட்ட இது 3 மந்த் வரைக்கும் வருங்க. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.